ஆமாம், கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, எங்கள் அப்பா வந்து வழக்கு தொடர்ந்துருந்தார், ஆனால் இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், அந்த வழக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த வழக்கை தொடரணுன்னா நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்கிறாரு. பொதுவாக அந்த மாதிரி தந்தையார் இறந்து போயிருப்பாங்க, அவங்க வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பேசிக் தெரிஞ்சிட்டா போதும். பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த நீதிமன்றம்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு மொத்தத்தையும் வாங்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த வழக்குக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். சப்ஸ்டியூஷன் பெட்டிஷன் பேர் அதுக்கு. அந்த சப்ஸ்டியூஷன் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய தந்தையார் இறந்து போயிட்டார், இது வந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு, இந்த லீகல் ஹையரில் வந்து நாங்கள் 4 பேர், அந்த 4 பேரில் 3 பேர் எனக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து நடத்துறதுக்கு, எங்கள் தந்தையார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல, என்ன வழக்குனே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்ன தேதியில் எப்போ போனாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ண முடியும். ஆன்லைனில் இல்லை ஒரு வழக்கறிஞரை நீங்கள் சந்தித்து இந்த மாதிரி ஒரு தோராயமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த நேரத்தில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு வழக்காக வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த கோர்ட்டில், இதை பார்த்து சொல்லுங்கன்னா அந்த நபருடைய பேரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ண முடியும். சமீபத்தில் இப்போது ஒரு 10 வருஷத்துக்குள்ளேனா கண்டிப்பாக அதை வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அது சம்மந்தமானது கொடுக்க முடியும். அது தவிர்த்து நீங்கள் அந்த சப்ஸ்டியூஷன் பெட்டிஷன் வாங்கிடுறீங்க, எல்லா தகவலையும் வாங்கிடுறீங்க, வாங்கிக்கிட்டு அதுக்குண்டான வழக்கை வந்து நீங்கள் எடுத்து கண்டிப்பாக நடத்த முடியும். இது வந்து சிவில் வழக்குக்கு ஒரு பொருத்தமானது. ஒரு சில கிரிமினல் வழக்கு இருக்குது. கிரிமினல் வழக்கு வந்து யார் மேலேயாவது நீங்கள் உங்கள் தந்தையார் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்க, ஒரு டிஃபமேஷன் கேஸுன்னு வச்சுக்கோமே, மான நஷ்ட வழக்கு, அதுக்கு உண்டான பெருந்தொகை வந்து வர்ற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தந்தையார் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி தான் பொருந்தும். அதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த சப்ஸ்டியூஷன் பெட்டிஷனை போட்டு நீங்கள் அந்த வழக்குக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு நீங்கள் தாராளமாக அடுத்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒற்றுமை இருக்கணும். யார் இதை நடத்த போகிறான்றதை வந்து நீங்கள் தீர்மானிச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க அதில் போகணும், இல்லைன்னா 4 பேருமே கூட நீங்கள் வரலாம். உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் தான் இந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியும். இது தவிர்த்து வேறு சில வழக்குகள் இருக்குது. தந்தையார் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அதனால் குற்றவியல் வழக்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த கேஸ் அதோடு நின்று போயிடும். அது வந்து இந்த இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்படாது, ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. இது மாதிரி உங்களுக்கு வேறு சில சந்தேகங்கள், இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி.